ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ட்ரோன்ஸ் எப்படி ஹேக் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, ஒரு ட்ரோனை நம்ம வந்து ஃபுல்லாவே ஹேக் பண்ணி எடுக்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கரெக்டா டெய்லி வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நம்ம வந்துட்டு புதுசா ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டூலோட யூஆர்எல் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி அதை ஹேக் பண்ணுங்க நான் சொல்கிறேன். இப்போ டர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை டர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஃபாண்ட் சைஸ் எப்போ போல பெருசு பண்ணிக்கிறேன். கிட்டு க்ளோன் கொடுத்துருங்க. கிட் க்ளோன் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிடுங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, கிட்டுங்கிற வந்து இந்த யூஆர்எல்குள்ள அந்த யூஆர்எல்குள்ள இந்த பாத்துக்குள்ள போய் இந்த டூலோட ரெப்போ வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடு அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். இது கரெக்டாக டவுன்லோட் ஆனாதான் உங்களுக்கு வந்து டூல் கரெக்டாக ரன் ஆகும். அதனால இந்த யூஆர்எல்லை கரெக்டாக பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சிடி கொடுத்து ட்ரோன் ஹேக்கிங் டூல்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் வரும், இங்கே ஒரு ஹைஃபன் வரும். கேப்ஸ் லெட்டர் ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்க. இப்போ என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்எஸ் கொடுங்க. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட்டிவ்லாக இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். அப்படி இருக்கையில் உங்களுக்கு வந்து அது ரன் ஆகாது. ஸோ இதை எக்ஸிக்யூட்டிவ்லாக மாற்றணும். அதுக்கான கமெண்ட் என்னன்னா, சிஹெச் மோடு கொடுத்து இந்த ஃபைல் நேமை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, மோடை சேஞ்ச் பண்ணு. ரைட்டிங்கில் அந்த ஸ்கிரிப்டிங்கில் இருக்கல சொன்னல, டாக்குமெண்ட்டாக இருக்குல்ல, அதோட மோடை வந்து சேஞ்ச் பண்ணி எதுனா எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்லாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த டூல் வந்து ரன் ஆகும். இதை நீங்க கொடுத்து என்டர் பண்ணீங்க. இதை நீங்க கொடுத்து ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, திரும்ப எல்எஸ் கொடுத்து பாருங்க. எல்எஸ் கொடுத்து பார்க்கல எனக்கு இந்த இடத்துல கிரீன் கலர் இருக்க மாதிரி உங்களுக்கும் கிரீன் கலர்ல மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து அந்த டூல் ரன் ஆகும். இது நீங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, பைத்தான் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து நல்லா பாருங்க, .pyல இருக்கு. pyல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பைத்தான் ஸ்கிரிப்டால ரெடி பண்ண டூல் தான். அதனால இது வந்து பைத்தான்ல மேக் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய பைத்தான் ஐடி என்னன்னா 3. அதனால பைத்தான் 3 கொடுக்குறோம். 3 கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டூல் ரன் ஆயிரும். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு நமக்கு வந்து வைஃபை அடாப்டர், வைஃபைல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை ஹேக் பண்ணுமா இல்லை ஃபேக் ஜிபிஎஸ் வச்சு அட்டாக் பண்ணுமான்னு சொல்லி கேட்கும். இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வைஃபை அடாப்டர் வேணும். அது இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். அதை கொடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, ஹேண்ட் ஷேக்ஸை கொடுக்கும். இதை ரன் பண்ணுறதுக்கான என்னோட சாஃப்ட்வேரோட இது டூல் கேட்குது, சாரி அதாவது கோடு கேட்குது. உங்களோட லேப் என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் கொடுப்பீங்க. இது கோட் அதுதான், வேற எந்த கோடும் கிடையாது. இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வைஃபைலேருந்து ஒரு ஹேண்ட் ஷேக்ஸாக போகும். ஹேண்ட் ஷேக்ஸ் மீன்ஸ் அது வந்து ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் வைஃபை வழியா. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ட்ரோன் வந்து ஆல்ரெடி ஒரு ரிமோட் ஆக்சிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதை கட் பண்ணி விட்டுட்டு இது போய் அது கூட கனெக்ட் ஆயிரும். அப்படி கனெக்ட் ஆகல என்ன பண்ணணும்னா, உங்களால அந்த ட்ரோன் வந்து ஃபுல் ஆக்சிஸ் எடுக்க முடியும். என்ன நம்ம இப்ப அந்த ட்ரோன்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த கேமரா ஃபுல் ஆக்சிஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த ட்ரோன் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எந்த இடத்துல எந்த லொகேஷன்ல கரெக்டா எக்ஸாக்டா இருக்குங்கிறத உங்களால ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது எந்த சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு கூடிய அந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ட்ரோனை வச்சு உங்களால எடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஹேக்கிங் வழியா பண்ண முடியும். இதை நான் வந்து பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா யூடியூப் வந்துட்டு நம்ம சேனல் அப்படியே தூக்கி விட்டுருவாங்க. இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நான் சொன்னதுதான். இதுல வந்து நீங்க இதை கிளிக் பண்ணுவீங்க, உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டை போடுவீங்க. போட்டதுக்கு அப்புறம் உங்க வைஃபை அடாப்டர் இருந்து ஹேண்ட் ஷேக்ஸ் போகும். பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் ஏதோ அதோட வந்து இது ஃப்ரீக்வன்சியா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு வந்து சொல்ல மாட்டேன், இதோட செக்யூரிட்டி பர்பஸ், அந்த ட்ரோனோட செக்யூரிட்டியை பொறுத்து இது ஹேக்கிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டைம் கால்குலேட் ஆகும். இன்கேஸ் வந்து அந்த ட்ரோன் வந்து ரொம்ப பெருசாலாம் செக்யூர்ல கொஞ்சம் லோ குவாலிட்டி பிராண்டட்ல இருந்து தான் வாங்கியிருக்காங்கன்னா சீக்கிரம் ஹேக் ஆயிரும். அது ரொம்ப ஹை எண்ட் பிராண்டட் ட்ரோன்ஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை கரெக்டா ரன் ஆக விடுங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கோட ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். அதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரோனோட கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல கண்ட்ரோல் பண்ணதுக்கு இதுல நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குன்னா, நம்பர்ஸ் வழியா தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுத்தீங்கன்னா ட்ரோன் வந்து ரைட் இது லெஃப்ட் சைடு போகும். 6 கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு போகும். 8 கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும். 2 கொடுத்தீங்கன்னா பேக் வரும். இந்த மாதிரி தான் இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலயே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் காட்டும். ட்ரோனோட மாடலை பொறுத்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து இந்த டூல்லயே கொடுத்துருப்பாங்க, காட்டும். அதனால இதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. இது எத்திக்கல் ஹேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்ங்கிறதையும் சொல்லுங்க, அதையும் நம்ம மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம்.